ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம், அதாவது ஒயிட் குஸ்கான்னு சின்ன வயசில் எங்களோட ஃபேவரட் லன்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ரெண்டையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் கலந்த மசாலாவை இதில் கலந்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் இதில் நீல வாக்கில் கட் பண்ணதை இதையும் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன கப் முந்திரி இதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, நான் ஒரு 10 to 12 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். அதையும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கப்பில் புதினா இலை, கொத்தமல்லி இலை ரெண்டையும் கொஞ்சமாக சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். அதில் 1க்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால், மொத்தமாக 3 ரேஷியோ தண்ணிக்கு ஒரு 1.5 கப் தேங்காய் பால், 1.5 கப் தண்ணி கலந்து இதில் நான் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்தி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போது ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரியாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் பால் சாதம், அதாவது ஒயிட் குஸ்கா, பசங்களுக்கு ஏற்ற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா உருளைக்கிழங்கோ காலிஃப்ளவரோ நாங்கள் குருமா தொட்டு சாப்பிடுவோம். தேங்காய் சாதத்துக்கு குருமாவா? ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.